வணக்கம். ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிட வாஸ்பதி வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு 7ஆம் வீட்டில் நவ கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பதிவுள்ள அவசியம் வரும். பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பித்தவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து 1 டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. நம்மளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புகளை போலாம். 7ஆம் வீட்டில் நவ கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு. 7ஆம் வீட்டில் நவ கிரகங்கள் உச்சமடைவதால் திருமண வாழ்க்கையில் நல்லுறவு, இணக்கமான வாழ்க்கை துணை, தொழில் ரீதியான கூட்டாண்மைகள், நண்பர்கள் ஆகியவற்றில் நற்பலனை தரும். இருப்பினும் உச்சமடையும் கிரகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொது பலன் என்று பார்த்தால் திருமண வாழ்வில் நல்லுறவு, இணக்கம், தொழில் கூட்டாளிகள் உறவுகள் சிறப்பாக இருப்பார்கள். செல்வ செழிப்பு, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை உண்டு. இந்த 7ஆம் வீட்டில் நவகிரகங்கள் உச்சமடையும் பொழுது கிரகங்கள் சூரியன் 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சமடையும் பொழுது நல்ல அந்தஸ்து உள்ள வாழ்க்கை துணையை அமைத்து தரும். ஆனால் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அதிகார போராட்டம் நடக்கும். சந்திரன் 7ஆம் வீட்டில் உச்சமடைந்தால் அன்பான, உணர்ச்சி பூர்வமான மற்றும் மன அமைதியுடன் கூடிய வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு உள்ளது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சமானால் இது ஒரு சுப கிரகம் அல்ல என்றாலும் 7ஆம் வீட்டில் உச்சமடையும் பொழுது தைரியம், பக்தி மற்றும் துணிச்சல் கொண்ட வாழ்க்கை துணையை அமைத்து தரும். ஆனால் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. 7ஆம் வீட்டில் புதன் உச்சமானால் திறமையான மற்றும் பேச்சு திறன் கொண்ட வாழ்க்கை துணையை அமைத்து தரும். 7ஆம் வீட்டில் குரு உச்சமானால் நல்ல கல்வி, ஞானம் மற்றும் நல் வாழ்வு கொண்ட வாழ்க்கை துணையை அமைத்து தரும். திருமண வாழ்க்கையை பலமாக்கும். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சமானால் அழகான, வசதியான மற்றும் அன்பான வாழ்க்கை துணையை அமைத்து தரும். திருமண வாழ்க்கையை இனிமையாக்கும். 7ஆம் வீட்டில் சனி உச்சமானால் நீண்ட நிலைத்த திருமண வாழ்க்கையை அமைத்து தரவல்லது. ஆனால் திருமணத்தில் சில தடைகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. 7ஆம் வீட்டில் ராகு உச்சமானால் திருமண உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகள் மற்றும் செல்வத்தை பாதிக்கும் நிலை ஏற்படும். திருமண வாழ்வில் அதிருப்தி, சில சமயங்களில் மகிழ்ச்சியான உறவுகளையும் ஏற்படுத்தும். ராகுவின் இந்த நிலை ஜாதகருக்கு செல்வம் அல்லது துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. தனிப்பட்ட ஜாதகங்களில் கிரக இணைவுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் ராகுவுடன் சேர்ந்து இருந்தால் திருமண உறவுகளை மேம்படுத்தும். அபாரமான செல்வ செழிப்பை தரும். அதே சமயம் துன்பங்களையும் தரும். ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடக்கும் காலங்களில் உடல் நலம் பாதிப்பு அல்லது விபத்துகளை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற வீடுகளில் ராகு இருந்தால் 7ஆம் வீட்டில் எதிர்மறையான பலன்கள் குறைவாக இருக்கும். கேது 7ஆம் வீட்டில் கேது உச்சமானால் ஆழமான உள்ளுணர்வு மற்றும் தைரியம், அதாவது உள்ளுணர்வை வலுப்படுத்தி பணியிடங்களில் ஆபத்தான பணிகளில் கூட ஈடுபட வைக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனம் மற்றும் குணப்படுத்தும் சக்தியை தரும். ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் ஒருவரை ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட ஊக்குவிக்கும். கேந்திரத்தில் உள்ள கிரகங்களுடன் சேர்ந்தால் சாதகமான பலன்களை தரும். நிழல் கிரகம் என்பதால் பலன்கள் நுட்பமானவை மற்றும் கிரக சேர்க்கையின் வீட்டின் தன்மை பொறுத்து இவர்களின் பலன்கள் மாறுபடும். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் 7ஆம் வீட்டில் நவ கிரகங்கள் ஏதேனும் உச்சமடைந்திருந்தால் அதனுடைய பலன்களை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் புரிந்து கொண்டு அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.